பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். நம்ம தேவனால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைன்னு நீங்க நினைச்சாலும், நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய பிரச்சனை மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறேன், அவ்வளோ பெரிய பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இந்த செய்தியை பார்க்கலாம். நீங்க நினைக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நம்மளுடைய தேவனால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, எப்பேற்பட்ட முத்திரைகளையும் நம்மளுடைய தேவன் அவர் உடைத்தெறிய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவரை கல்லறைக்குள்ள வைக்க முடியல, கொண்டு போய் எல்லாம் பத்திரமா உள்ள வச்சு அவருடைய சரீரத்தை உள்ள வச்சு சீல் பண்ணாங்க. அந்த கல்லறை ஆனது இவரை உள்ள வச்சிருக்க முடியல. பாருங்க, அவர் கல்லறையை உடைத்தெறிந்து எல்லா முத்திரைகளையும் தகர்த்தெறிந்து வெளியே வந்தார். அதுதான் நம் தேவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு மகா பெரியது. பாருங்க, நீங்க ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனையில கல்லறைக்குள்ள கிடக்கிற மாதிரி, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கலாம். நீங்க இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிங்க. இதுல சொல்லப்படுற வசனங்களை கவனமாய் கேளுங்க. நிச்சயமா எப்பேற்பட்ட முத்திரைகளும் நம் தேவனால் தகர்த்தெறியப்பட முடியும். இதுக்கு நாங்க உதாரணம். பாருங்க, சத்தியத்துக்குள்ள நம்ம போலாம். மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27:57 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். ஏசாண்டவரை சிலுவையில அரைஞ்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. போய் கால் எலும்ப முறிக்கலான்னு போய் பார்க்கும்போது அவர் உயிர் போயிடுச்சு. அதாவது தன்னுடைய ஆவியை பிடிச்சு பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. எல்லாம் முடிந்தது. அப்போ இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பார்த்து ஆண்டவருடைய சரீரத்தை எப்படியாவது வாங்கி கொண்டு போய் நம்ம இடத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த யோசேப்புக்கு ஆசை. அப்படி போய் பிலாத்துக்கிட்ட கேட்குறான். பாருங்க, 59வது வசனம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அப்படி ஆண்டவருடைய சரீரத்தை கொண்டு வந்து தன்னுடைய இடத்துல கல்லறையில அழகா வச்சு அதை பத்திரமா எப்படி அழகா சுத்தணுமோ, எப்படி சுகந்த வர்க்கம் விடணும், மனமா கொண்டு போய் உள்ள வச்சு பத்திரமா எல்லாம் பூட்டியாச்சு. அதுக்கு வெளியே காவலர்கள் அத்தனை பேர் நிக்கிறாங்க. ஏன்னா சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டு இவர் வந்து உயிர் தெழுந்துட்டாருன்னு எல்லா பக்கம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள், அவ்வளோ காவலர்களை வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க. பாருங்க, யோசேப்பு அந்த இடத்த விட்டு போயாச்சு. அடுத்தது பாருங்க, 66வது வசனம் வாசிக்கிறோம். பாருங்க, 66 எப்படி அங்க சீல் வச்சாங்கன்னு. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இந்த காவலாளர்கள் போய் அதுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை போய் பத்திரப்படுத்துறாங்க. ஆனா 3ஆம் நாள் என்ன நடந்தது? 28வது அதிகாரம் பாருங்க, 28வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கல்லறைக்குள்ள அவரு இல்ல, அவர் உயிர் தெழுந்து பிதாவின் இடத்துல போயிட்டாரு. பாருங்க, இது இந்த சத்தியம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா, கல்லறைக்குள்ள கொண்டு போய் வச்சு பத்திரமா அதை சீல் பண்ணி முத்திரை போட்டு காவலாளர்களை வைக்கிறாங்க. பெரிய கல்லெல்லாம் புரட்டி வச்சு வெறும் கல்லறை அப்படி பாதுகாக்கிறாங்க. பாருங்க, ஆனா நம் தேவனுடைய வல்லமையானது என்ன பண்ணுச்சு? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையில, எப்பேற்பட்ட கல்லறைக்குள்ள, சேத்துக்குள்ள, குழிக்குள்ள, சிறைக்குள்ள, எதுக்குள்ள நீங்க சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்க
அவர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அதே கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எழுப்ப அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். பாருங்க, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீங்க நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கடன் பிரச்சனை, இன்றைக்கு இது மகா பெரிய பிரச்சனை, வட்டி பிரச்சனை, கந்து வட்டி, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மளை தூக்கி எடுக்க போதுமானவரா இருக்கிறாரு. வல்லமை மிகுந்த தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியானவர்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த சீலெல்லாம் ஒண்ணுக்கு இல்லாம போயிருச்சு பாருங்க. எல்லா சீலையும் உடைச்சு அவர் வெளியே வந்துட்டாரு பாருங்க. 2013 எங்க வீடு இப்படி வந்து சீல் பண்ணாங்க பாருங்க. அப்போ ஒரு 17 நாட்கள் எங்க வீட்டை திறக்கிறதுக்கு ஆச்சு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடியறதுக்கு பணம் கட்டி, அப்போ அந்த 17 நாட்களும் நாங்க எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணோம்னா 17 நாட்கள் தினமும் கம்யூனியன் எடுத்தோம், தினம் ஆலயத்துக்கு போனோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை என் வாயில வச்சாரு அப்படின்னா, ஆண்டவரே, எல்லாரும் எங்க சபை மக்கள்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் உங்க வீட்டை வந்து லாக் பண்ணி அதை சீல் வச்சிருக்கிறாங்க. நானும் பார்த்தேன், அதை சீல் வச்சதெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு உள்ள ஒரு துக்கம், அதை நான் வெளியே காட்டல. அப்போ இப்படியாக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, இந்த வீட்டை இப்போ எங்க வீட்டை சீல் வச்சிருக்காங்க, ஆனா உங்க சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில வச்சு சீல் வச்சாங்க, முத்திரை போட்டாங்க, ஆனா கர்த்தருடைய வல்லமை உங்களை உள்ள இருக்க விடல. 3ஆம் நாள் எல்லாத்தையும் உடைச்சிருந்து நீங்க வெளியே வந்தீங்களே, அந்த தேவன் இன்றைக்கு எங்க கேட்ல எங்க வீட்டுல முத்திரை போட்டிருக்கிற எல்லா சீலையும் உங்களால உடைக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் இதை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு மகிமையா செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதே ஜெபத்தை செஞ்சேன். எல்லா சீலையும் நீர் உடைத்தெறிய வல்லவர், எல்லா சீலையும் நீங்க உடைத்தெறிய வல்லவர், இதேதான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம் பாருங்க. 19ஆம் தேதி, மார்ச் 19ஆம் தேதி 2013ஆம் வருஷம் எங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க. 17 நாட்கள் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். என்னென்ன பணம் கட்டணுமோ, எப்படி கோர்ட்ல அப்ளை பண்ணணுமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் தயவு காண்பித்தார். எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சு வீட்டை திறந்து நாங்க சாவியை வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, ஒரு சீலும் நம் தேவனால அப்படியே மூடி வச்சிருக்க முடியல பாருங்க. எல்லாத்தையும் உடை தெரிகிற தேவனா இருக்கிறார். அவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எப்படி லீகலா செய்யணுமோ அப்படி லீகலா செய்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எந்த பேங்க் ஆபீசர்ஸ் வந்து லாக் பண்ணாங்களோ அதே பேங்க் ஆபீசர்ஸ் ரியலி யோர் காட் இஸ் கிரேட் மேடம் சொல்றாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருடைய வசனம் எங்க வீட்டுல ஒட்டி இருந்த அந்த வசனம் மகிமைப்பட்டது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது. எவ்வளோ அவங்க தலைகீழா நின்னாங்க வீட்டை விற்கணும்னு, அவங்களால முடியவே முடியல. பிரியமானவர்களே, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு மேல கர்த்தருடைய வல்லமையானது செயல்பட்டு உங்களையும் என்னையும் விடுவிக்கிற வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவை, இந்த வார்த்தையை மறக்காதீங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து, உங்களுக்கு விரோதமா என்ன முத்திரை போடப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா முத்திரையும் உடை தெரிந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து அதை உங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கும் எனக்கும் அவர் வெற்றியை கொடுக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த வெற்றியை இந்த காலை வேளையில நீங்களும் அனுபவிங்க. நம்மளுடைய கர்த்தர் அவர் வெற்றி சிறந்த தேவன். அந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் உரியதாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.